கேள்விகள். சரி, இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் மூலயமா வந்து நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கெஸ்ட்டும் சொல்லியிருந்தாங்க, நம்ம எப்போதுமே சவால்கள் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே ஹீரோ தான், மாஸ் ஹீரோ. ஓகே, பட் என்னென்னா சம்டைம்ஸ் இந்த ஹீரோ வந்து காணா போயிடுவாங்க, சம்டைம்ஸ் துவண்டு போயிடுவாங்க, பாதை மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இந்த ஹீரோக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் தான் தேவை. அந்த ஸ்பார்க் தான் நான் ரஜினின்னு சொல்கிறேங்க. யூனோ, யூ ஹேவ் டு ஃபைண்ட் யோர் ரஜினி. யூனோ, அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ என் ரஜினி வந்து தலைவர். ஸோ உங்கள் ரஜினி யாருன்னு நீங்கள் தேடணும். அந்த தேடல் வந்து உள்ள இட்ஸ் அ இன்வர்ட் ஜேர்னி. ஸோ இந்த புத்தகம் மூலயமா நான் அந்த மெசேஜ் தான் உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹேஷ்டேக் ஃபைண்ட் யோர் ரஜினி. அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் இன் ஃபைண்டிங் யோர் ரஜினி. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த புத்தகத்திற்கு ஆதரவாக இருந்த என் குடும்பத்திற்கு முக்கியமாக பெரிய நன்றி. அண்ட் இங்கே வருகை தந்த எல்லாருக்குமே, கெஸ்ட் சுப்பு சார், ரியாஸ் சார், அபிஷேக் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் இவெண்ட் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் நான் நினச்சே பார்க்கல, ஆக்சுவலி ஃப்ளாட் வந்த அப்புறம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் my Rajini brought me here. And the great host here for making this event so special, Shyam sir. Thank you so much. And Praveen for starting this event so well. Thank you. வேறு ஏதாவது கேள்வி இல்லைன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் அமேசான்லேயும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணது நோஷன் ப்ரெஸ், அவங்களுக்கும் பெரிய நன்றி. அவங்க ரொம்ப எனக்கு இந்த புத்தகத்திற்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அமேசான்லேயும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். மேம் வந்து நீங்கள் ரஜினி சாருக்கு புக் எழுதியிருக்கீங்க. பட் ரஜினி சாரோட டயலாக், அவரோட வசனங்கள்லாம் நிறைய படத்தில் வரும். அவர் ஒரு புக் எழுதணும் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்க? நிச்சயமாக ஆசைப்படுறேன். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கே பாலச்சந்தர் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பார், சுயசரிதை எழுதுறதுக்கு வந்து நிறைய தைரியம் தேவை, நிறைய உண்மைகள் எழுதணும். ஸோ அந்த யாரையும் மனசும் புண்படுத்தக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு வெயிட் பண்ணுறோம். தலைவர் வந்து அந்த உண்மைகள்லாம் எழுதணும், படிக்கணுன்ட்டு. பட் அந்த குவாலிட்டி பார்த்தீங்களா தலைவர்கிட்ட, மற்றவங்க மனசை புண்படுத்தக்கூடாது. ஸோ பட் ஸ்டில் நம்ம விஷ் பண்ணிகிட்ருக்கோம். நான் என்ன யூனிவர்ஸ் கிட்ட கேட்டாலும் யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துரும், அந்த விஷயம் கொடுத்துரும்னு நினைக்கிறேன். சாரி, காஸ்ட் 350 rupees. ஓகே. ஸோ எப்போதும் நம்ம நினைப்போம் சரி எழுதலாம் அப்படி இப்படின்ட்டு, பட் அது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். பட் நான் போன வருஷம் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் போயிருந்தேன். அது ஒரு 4 மாதம் டிரான்ஸ்பிளான்ட்டாக இருந்தது. ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு வந்தப்போ டாக்டர் சொன்னாங்க 6 மாதம் நான் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வீட்டில் இருந்தப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் என் ஸ்டெம் செல் அந்த ஜேர்னி கூட பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் டு ப்ரொடியூஸ் 5 million ஸ்டெம் செல்ஸ். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு 3 million தான் வந்துச்சு. அண்ட் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி மறுநாள் 2 million வரலன்னா இந்த டிரான்ஸ்பிளான்டே நம்ம அபார்ட் பண்ணணும். அப்படி இந்த டிரான்ஸ்பிளான்ட் நான் பண்ணலைன்னா என்னோட டிசீஸ் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இன்னும் டீப் பண்ணுன்ட்டு ரொம்ப வேர்ஸாகும்னு சொன்னாங்க. அந்த நாள் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஏன்னா அதில் நீங்கள் தலைவர் வந்து தளபதி இன்சிடென்ட் பற்றி பேசியிருப்பார். அது ரொம்ப ஹியூமரஸாக இருந்துச்சுல, யூனோ. ஸோ நான் அந்த வீடியோவை ஹாஸ்பிட்டலில் பார்த்து சிரிச்சு அந்த பாசிட்டிவிட்டிலே த நெக்ஸ்ட் டே ஐ வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் 8 million stem cells and a total of 11 million stem cells. ஸோ டாக்டர் சொன்னாங்க நீ 2 டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணலான்ட்டு. ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வந்தப்போவும் அந்த டிரான்ஸ்பிளான்ட்லேருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து
யுகேந்திரன் வாசுதேவன் நாயர் சார் வந்து என்னோட தலைவர் பிரியத்தை பற்றி அறிந்து கொண்டு தலைவரை காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க. தலைவர் வந்து அதில், அம்பிகா நான் ரஜினிகாந்த் பேசுகிறேம்மா, காட் பிளஸ் கண்ணா, ஐ ப்ரே ஃபார் யுவர் வெல்னஸ்னு சொன்னாங்க. அந்த வாய்ஸ் நோட் கேட்ட அப்புறம் நான் சொன்னல 6 months நான் வீட்டில் இருந்து ரிகவர் பண்ணணுன்ட்டு. 2 வாரம் கழித்து நான் பிரவீன் கூட தான் ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் சொன்னாங்க, உன் பிளட் லெவல்ஸ் எல்லாமே நார்மல் ஆகிட்ட, நார்மல் ஆர்டரில் நல்லா இருக்குது, நீ இன்னும் 1 மாதத்துலேயே வேலைக்கு போயிடலாம், எவ்ரி திங் இஸ் குட் டு கோன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வாய்ஸ் நோட் கேட்டு ஸோ அப்போ தான் எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. நமக்கு வந்து என்ன பாசிட்டிவிட்டி கொடுக்குதோ, என்ன ட்ரைவ் கொடுக்குதோ, அதை நம்ம தெரிந்து கொண்டாலே, ஐ மீன் கிளாரிட்டி அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அது ஒன்று நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எந்த மலையையும் தாண்டிடலாம்ல. ஸோ அதுதான் எனக்கு வந்து இந்த புத்தகத்தை எழுதணும், இந்த எழுதுகிற மூலியமாக மக்களுக்கும் இன்ஸ்பயர் பண்ணணும். உங்கள் ரஜினி யாருன்னு நீங்கள் தேடுங்க. ஏன்னா அது ஒன்று தெரிந்தால் போதும், எந்த கஷ்டமோ எந்த சூழ்நிலையும் சரி, இன்னும் மற்றவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் அதுக்கு முரண்பாடாக இன்னும் வேறு லெவலில் நீங்கள் சாதிக்கலாம், எந்த மலையை வேணாலும் கடக்கலாம். ஸோ அதுதான் இன்ஸ்பயர் பண்ணிச்சு புக் எழுத. சாரி, நான் ஏப்ரல் ஆரம்பித்தேன், தமிழ் புத்தாண்டு கொஞ்சம் நல்லா பார்ப்பேன், சும்மா ஆரம்பித்தேன். அப்புறம் எழுதி அக்டோபரில் வந்து மெனிஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணேன், நவம்பரில் பிரிண்ட் ஆகிட்டு. அண்ட் ஆக்சுவலி நான் தலைவர் பர்த்டேல தான் ரிலீஸ் பண்ணோன்ட்டு இருந்தேன். பட் வெள்ளத்தினால கொஞ்சம் டிலே ஆகிட்டு. பட் ஆஃப்கோர்ஸ் டிசம்பர் மாதமே தலைவர் பர்த்டே மந்த் தான். ஸோ ஓகே தான் எனக்கு. தலைவர் பர்த்டேன்னு அந்த ஒரு நாளோட போகிறது கிடையாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதை முன்னிட்டு தலைவரோட ரசிகர்கள் அவர்கள் மன்றங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் பல விதமான நிகழ்ச்சிகள் மூலிமா அதை கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் இது ஒரு சிறப்பு கொண்டாட்டமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு கார்த்திக் சுப்ராஜ் வீடியோ கால் பண்ண போகிறார் இப்போது. ஸோ யூ டாக் டு ஹிம். ஓகே, இஸ் காலிங் யூ நவ். ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம். நீ சொல்லியிருந்தா நான் முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பேன்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு வீடியோ காலில் பேசுவார் ஒரு 1/4 மணி நேரத்தில். ஓகேவா? ஐயோ, உங்களுக்கு பேட்டை பிடிக்கும்ல? ஏன்னா இந்த லான்ச்லேயே நீங்கள் அந்த மியூசிக்கே அனி ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாப்ல. ஸோ வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. நான் இந்த புக்கு வந்து ஏன் இந்த ரஜினி போட்டேன், ஏன்னா அந்த தலைவர் போடலைன்னா, ஏன்னா தலைவர் நாங்கள் தலைவர்னு சொல்கிறோம், பட் எல்லாருக்குமே அவர் ரஜினி தான். பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் புக் எவ்ரிபடி டு ரீட், இட் ஷுட் பி ஃபார் எவ்ரி ஒன், அண்ட் வெதர் யூ ஆர் தலைவர் ஃபேன் ஆர் நாட், and that is why I'm saying you have to find the Rajini in you, that spark, that determination, what pushes you, because like what I say, we are all heroes. The power of the human mind, is something you have to discover. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த கஷ்டத்தை பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெருசாக தோணாதில்ல, அப்படியே பட் அந்த டைமில் வந்து என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா வந்து சம்திங் ஜஸ்ட் புஷஸ் அஸ், something just makes us overcome anything, So you need to know what pushes you, what inspires you. It can be anything: music, dance, sports, nature, spirituality, anything. But that discovery, அது வெளியே தேட முடியாது, நம்ம உள்ள தனியாக. We have to spend time with ourselves. நம்ம தான் பெஸ்ட் கம்பெனியாக இருக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் நம்ம தான் we are there for ourselves. Friends support everyone there, but you are the biggest support for yourself. So find that Rajini in you. What pushes you? What sparks you? So நான் ரஜினிக்கு ஒரு புது டெஃபினேஷன் இப்போ கொடுத்துருக்கேன். Spark, that spark is equal to Rajini. So #find your Rajini.
The journey starts within. Yeah. ஓகே, ஆனால் அவர் வந்து எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் தான் சொல்கிறாங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் போடல? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாத்துலேயும் அதெல்லாம் வரும், வெறும் ரஜினி சார் போட்டிருக்கீங்க. அதான் இப்போ வந்து எல்லாரும் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க, ஆனால் சில பேர் அது கூட ரஜினிகாந்த் தான் சொல்கிறாங்க. இப்போ கூட நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன், அவங்களும் என்னோட டேட்டூவை பார்த்துட்டு ஓ இல்ல madam, இல்ல madam. ரஜினிகாந்த். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான் சொல்லுவாங்க தவிர ரஜினி சார்னு யாரும் மொட்டை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த புத்தகம் வந்து நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணல, உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே ஃபைண்ட் யுவர் ரஜினின்ட்டு சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ சில பேர் வந்து சொல்லலாம்ல, நான் தலைவர் ஃபேன் இல்லை, ஸோ இந்த புத்தகம் அப்போ அந்த மெசேஜே போயிடும்ல. பிகாஸ் ஐ வாண்ட் டு இன்ஸ்பயர் பீப்புள் டு பி மோட்டிவேட்டட் டு ஃபைண்ட் தியர் ரஜினி. ஸோ இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இதை போட்டேன். ஆனால் நான் போட்டிருக்கேன் இந்த யா யா அப்போ ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் தேவையில்லையா? அது நீங்க சொல்றீங்க. சார் ரஜினி சூப்பர் ஸ்டார் படம் தானே சார், அவருக்கு ஒரு பட்டம் இருக்குல்ல. அங்கே நீங்கள் கவரில் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். மை ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் லைஃப் ஜேர்னி வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போட்டிருக்கு சார். சின்னதாக போட்டிருக்காங்க சார். இல்லை மேடம் மேடம் இல்லை மேடம் சார், அதுக்கு கேட்கல சார். தலைவர்னு சொன்னாங்க, தலைவர் நிறைய நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ. Thank you all for coming, ladies and gentlemen.